வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேள்வி தான். வாங்க சம் பார்த்துருவோம். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120, 180 என 2 கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்புகிறார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்றது கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு இது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 நம்பர்களும் எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா அதுதான் இதற்கான விடை அப்படின்றது. இதுல பாருங்க 180, 120 எழுதிட்டேன். இதற்கான எல்சிஎம் இப்போ 30ஆல போட்டீங்க அப்படின்னா 6 3 18, 60 30 180, 4 3 12, 40 30 சாரி 4 30 120 வரும். அதுக்கடுத்து 2ஆல போடலாம். நம்ம 3 2 6 2 2 4 அப்படின்னு. ஸோ இதை எல்லாத்தையும் பெருக்கணும். பெருக்குனீங்க அப்படின்னா 30 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2. சாரி, நம்ம HCF கண்டுபிடிக்கல, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறோம். 30 பெருக்கல் 2, இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் 60. ஸோ 60 லிட்டர் கலவை அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. HCFனா தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். நம்ம எல்சிஎம் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால இந்த அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்றது 60 லிட்டர் கலன்ல இதை எல்லாத்தையுமே நிரப்ப முடியும் அப்படின்றது. அடுத்த சம் பார்த்துருவோம் பாருங்க. விக்னேஷ் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 ஆண்டுகள்ல 4% வட்டிக்கு கடனா வாங்குறாரு. வாங்கும்போது அவருக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 4% அப்படின்னா 10,000க்கு 400 ரூபா அப்படின்றது வரும். ஸோ 10,000 நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 0 எடுத்துட்டீங்கன்னா 1000, இது 10%. இன்னொரு 0 எடுத்துட்டீங்கன்னா 1% 100 ரூபாய், 1% அப்ப 4% 400 ரூபாய் வரும். வருஷத்துக்கு 400 ரூபானா 2 வருஷத்துக்கு அவருக்கு 2 இயர்ஸ்ல அவர் வாங்கின காசுக்கு 800 ரூபாய் வட்டி கட்டுவாரு. பட் கடனா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருப்பாருல, அப்படி கொடுக்கறப்ப 6% வட்டியில கொடுக்கறாரு. ஸோ 6% வட்டியில கொடுக்கும்போது அவருக்கு ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய், 2 வருஷத்துக்கு 1200 ரூபாய் கிடைக்கும். ஸோ இப்ப வாங்கினப்போ 800 ரூபாய் அவர் வட்டி கட்டுறாரு, கொடுக்கும்போது 1200 ரூபாய் லாபம் வாங்குறாரு. அப்ப அவருக்கு 2 வருஷத்துக்கான லாபம் பாத்தீங்கன்னா 400 ரூபீஸ் கிடைக்கும். ஆனா இங்க கேட்டிருக்கிறது ஒரு ஆண்டோட லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப 200, ஒரு வருஷத்துக்கு 200, இந்த 2 வருஷத்துக்கு 400 ரூபாய் அவர் லாபமா வாங்கிருப்பாரு. ஆன்சர் 200 தான். ஓகேங்களா? 200 போட்டிருந்தீங்கன்னா இது சரியான விடை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சம் 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மீச்சீமா விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு விகிதம் கண்டுபிடிக்கிறது நம்ம மீச்சீமா மீப்போவா. ஃபர்ஸ்ட் மீப்போவா கண்டுபிடிக்கணும், அடுத்து மீச்சீமா கண்டுபிடிக்கணும். பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 7 13 மேல கண்டுபிடிச்சோம்ல, அதே தான் சேம். 7க்கு 13க்கு பொது வகுத்தி எந்த நம்பருமே கிடையாது. வெறும் 1ஆல மட்டும் தான் வகுக்க முடியும். 7 மறுபடியும் 13 அதே தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மீப்போவா அப்படிங்கிறது 1. அடுத்து மீச்சீமா கண்டுபிடிக்கணும். 7க்கும் 13க்கும் மீச்சீமா கண்டுபிடிச்சிங்கன்னா இங்க 7 ஒரு 7 13 அப்படியே கீழே வந்துடும். மறுபடியும் 13, இங்க 1 1 போட்டுடலாம். ஸோ அப்ப 7 பெருக்கல் 13 ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா 91 வரும். அப்போ 1:91. 1ன்றது மீப்போவா, மீச்சீமாங்கிறது 91. ஸோ 1:91 அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. ஸோ அடுத்த கேள்விகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.